நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த நாள் முழுவதும் தெய்வன் நம்மை எல்லா கிருபையினாலும் நிரப்பி வழி நடத்துவாராக. இந்த நாளில் தெய்வன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை யாத்ராம் புஸ்தகம் 13வது அதிகாரம் 23வது வசனம். யாத்ராம் 13:21. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அவர்கள் இரவும் பகலும் நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் எப்படி அவர் வழிநடத்தினாரோ அப்படியே தேவன் நம்மையும் வழிநடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நம்மை அப்படியே இக்கட்டான சூழ்நிலையில அப்படியே விட்டுவிடுகிற தேவன் அல்ல, நம்மோடு கூட முன் செல்கிற கர்த்தராய் நம்முடைய தேவன் காணப்படுகிறார். ஒருபோதும் நினைத்துக் கொள்ளாதீர்கள், என்னுடைய இந்த கடினமான பாதையில என் தேவன் என்னோடு கூட நடக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளை, தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இந்த வனாந்தர அனுபவம் நிச்சயமாய் காணப்படும். எல்லா இடங்களும் வனாந்தரத்தை போல காணப்படும், எல்லா இடங்களும் வழி இல்லாததை போல காணப்படும். ஆனால் ஒன்றை மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், வனாந்தரத்தின் பாதையில நம்முடைய தேவன் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. நிச்சயமாய் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்தினாலும் நமக்கு முன்பாக நடந்து செல்கிறவர், எல்லாவற்றையும் கொண்டு நமக்கு முன்பாக வழி நடந்து செல்கிறவர், வழி நடத்தும்படியாய் நமக்கு முன்னே செல்கிறவர், கொள்ளானவைகளை சபையாக்கும்படியாய் சரியான பாதையை நாம் அறிந்து கொள்ளும்படியாய். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளையும் அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நாம் நடக்கும்போது நிச்சயமாக நேரான பாதையில் நாம் நடக்க முடியும். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களை சொந்த ஜனமாக நினைத்து அவர் அவர்களை அப்படிதான் நடத்தி கொண்டு வந்தார். அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து எவைகள் கடவுள் என்று அவர்கள் நினைத்து கொண்டார்களோ அவைகளெல்லாம் கடவுள் அல்ல என்று சொல்லி அநேக எகிப்தியர்களை அநேக வாதையினால் வாதித்து அவருடைய கடவுளெல்லாம் கடவுள்கள் அல்ல என்று இஸ்ரவேல் ஜனங்கள் அறியும்படிக்கு பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். நானே கர்த்தர் என்று சொல்லி எல்லா சூழலிலும் அவர்களுக்கு காண்பித்து அவர்களை அற்புதமாய் வழி நடத்தி கொண்டு வந்தார். வனாந்திரத்தின் பாதையிலும் அப்படியே விட்டுவிடவில்லை. என்னென்ன வேண்டுமோ எல்லா காரியங்களையும் கூடவே நடந்து சென்றார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக மோடு கூட நடக்கிற கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை பொறுப்படுத்து. விசுவாசம் குறையும் போதெல்லாம் விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில வர்த்திக்க பண்ணி அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அநேக நேரங்களில் நாம் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில செய்த காரியங்களை நாம் மறந்து போகிறோம். நாம் அவைகளை நினைத்து நினைத்து அவருக்கு நன்றி சொல்வதில்லை. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களும் அதே போலதான் அவர் செய்த காரியங்களை அவ்வளவு சீக்கிரமாய் மறந்து போவார்கள். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில செய்யும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நினைத்து நினைத்து அவரை நன்றி சொல்லாதபடியினால் சாசானவன் அவைகளை எளிதில் நம்முடைய உள்ளத்திலிருந்து நம்முடைய மனதிலிருந்து பொறுக்கி போடுகிறான். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, விசுவாச வாழ்க்கையில நாம் நம்முடைய தேவனுடைய வாழ்க்கையில செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஒவ்வொரு நாளும் நினைத்து 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 என் தேவன் இப்படிப்பட்ட இக்கட்டான வனாந்தர சூழ்நிலையில் என்னை இப்படி நடத்தினார் என்று சொல்லி, அப்பா என்னை நடத்தினீங்கப்பா, உமக்கு நன்றி அப்பா, இங்கெல்லாம் நடந்து செல்ல கிருபை செய்தீங்களே, இப்போது எந்த பாதையிலும் எனக்கு முன் செல்வீங்கப்பா, என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீங்கப்பா
என்று சொல்லி அவரை துதிக்க முடியும். இப்படி நீங்கள் நடந்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் தேவனை உங்களுக்கு முன்பாக காண்பீர்கள். அவருடைய அடிச்சுவடு உங்களுக்கு தெரியும், அவருடைய பாதை உங்களுக்கு தெரியும். அந்த பாதையை அப்படியே பிடித்து கொண்டு நீங்கள் நேரான பாதையில் நடந்து செல்லலாம். எந்த வழியும் மாறி போவதில்லை. எனக்கு மாந்துடைய பிள்ளைகளையும் பாதையறியா குருடனை போல நீங்கள் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறீங்களா? எனக்கு அன்பார்ந்தவுடைய பிள்ளைகளையும் எந்த இடத்தில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பாதையை விட்டுவீர்கள் என்று சொல்லி திரும்பி பார்த்து அவருடைய வாழ்க்கையை சீராக்கி அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நடந்து பாருங்கள். எனக்கு அன்பார்ந்தவுடைய பிள்ளைகளையும் அவர் உங்களை தனியே நடக்க விட்டுவிட்டு செல்கிறவர் அல்ல. நாம் அவருடைய பாதையை அறியாதபடி நம்முடைய சொந்த தீர்மானத்தின்படியாகவே நாம் சில பாதைகளை தெரிந்து கொண்டு இதுதான் தேவனுக்கு காண்பித்த பாதை என்று சொல்லி நாம் வேறு பாதை வழியாகி நடந்து செல்கிறபடினால்தான் நேரான பாதையில் நமக்கு முன்பாக நடந்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு நமக்கு இஷ்டமான பாதையில நாம் நடந்து போனபடினால் அவருடைய அடிச்சோட்டை நம்மளால் பார்க்க முடியாது. எனக்கு அன்பார்ந்தவுடைய பிள்ளைகளே, மனுஷனுக்கு நலமாய் தோன்றுகிற பாதை வழி உண்டு, அவைகள் மரண வழிகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாய் நாம் தெரிந்து கொள்ளும் பாதையெல்லாம் நேரான பாதைகளைப் போல காணப்படும், விரிவான பாதைகளைப் போல காணப்படும். ஆனால் அவைகளெல்லாம் மரண வழிகள். எனக்கு அன்பார்ந்தவுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை நடத்துகின்ற பாதையின் வழியாய் அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நடந்து செல்லுங்கள். வலதுபுறம் இடதுபுறம் பார்க்காமல் தேவனுடைய அடிச்சுவட்டை மாத்திரம் பின்பற்றி செல்லுங்கள். நிச்சயமாய் தேவன் நம்மை வழிநடத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரக்கடவன் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நமக்காய் எல்லா சூழ்நிலையிலும் பகலில் நம்மை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் நமக்கு வெளிச்சம் கொடுக்க அக்கினி ஸ்தம்பத்தாலும் நமக்கு முன்பாக நடந்து செல்கிற கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மலை போன்ற பிரச்சனைகள் வாழ்க்கையில் வருவதைப் போல காணப்படலாம், நமக்கு முன்பாக நடந்து செல்கிற ஒருவர் உண்டு. அவருக்கு முன்பாக நிற்க இதற்கும் எந்த பலனும் இருக்காது. அவருக்கு முன்பாக எந்த பிரச்சனைகளும் நிற்க முடியாது. அவரை தடுப்பதற்கு, அவர் முன் நடந்து செல்கின்ற அவரை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் முடியாது. எனக்கு அன்பார்ந்தவுடைய பிள்ளைகளே, மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவரையே பிடித்துக் கொள்வோம். அவருடைய அடிச்சுவட்டை ஒருபோதும் விட்டுவிடாதபடிக்கு எப்படி செல்கிறாரோ, எப்படி நடக்க சொல்கிறாரோ அதன்படி மாத்திரம் நடந்து செல்லுங்கள். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்திருக்கிறார். நினைத்து பார்க்க நாம் மறந்து போனோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவ்வளவு சீக்கிரமாய் மறந்து போனார்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ தரம் சிங்கத்தை அடிக்க உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ தரம் கரடிகளை அடிக்க உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ தரம் கோலியாத்திற்கு முன்பாக அவனை வீழ்த்தும்படியாகவும் நிற்க உதவி செய்திருக்கிறார். ஆனால் நாமோ மறந்து போகிறோம். ஒரு கோலியாத்தருடைய வாழ்க்கையில் வரும்போது சவுலை போல நாம் பயந்து நின்று கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நிச்சயமாய் நம்முடைய தேவன் நமக்கு செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் பெருகும். என் இயேசு என்னை வழிநடத்த வல்லமையுள்ளவர், எனக்கு முன்பாக அவர் நடந்து செல்கிறார், நான் இதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நிச்சயமாக என் தேவன் நடத்துவார் என்று சொல்லி வைராக்கியத்தோடு வாழ்வதற்கு, விசுவாசத்தோடு வாழ்வதற்கு, நடந்து செல்வதற்கு நமக்கு ஒரு பலனாய் அது அமையும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அப்படினாலே காலை பொழுதுல ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள். எனக்கு முன் நடக்கிற கர்த்தர், என்னை வனாந்தர பாதையில எனக்கு முன் எடுக்கிற ஒருவர் உண்டு. பாதை
எனக்கு தெரியாதை போல காணப்படலாம். ஆனால் அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி நடந்து செல்ல என்னால் முடியும். எல்லா சூழ்நிலையிலும் என்னை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே வெளிச்சம் கொடுக்க அக்னி ஸ்தம்பத்தினாலும் எங்களுக்கு முன்பாக நடந்து செல்கிற கர்த்தர் ஒருபோது எங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லி என்னுடைய சமூகத்தில் தேவனுக்காகவே வாழ்வோம். எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்வோம், வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார் என்ற நிலை என்னுடைய வாழ்க்கையில் காணப்படும்படியாய் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடைந்து இயேசுவை போல, இயேசு இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல இயேசுவை வெளிக்காட்டுகிற, இயேசுவை பிரதிபலிக்கிற, இயேசுவாகவே வாழ்கின்ற அந்த நிலைக்கு நேராய் வாழ்ந்தமே நேராய் கடந்து செல்வோம். நிச்சயமாய் நம்முடைய தேவன் நம்மை கைவிட மாட்டார். ஒவ்வொரு நாளும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். தேவனுடைய பாதையில் அவரோடு கூட நடந்து செல்வோம். நிச்சயமாய் எல்லா பாடுகளையும் நம்முடைய சிலுவை சுமந்து கொண்டு அவருக்கு பின்பாக நடப்போம். நிச்சயமாய் தேவன் நம்மை வழிநடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, தர்மியான நாளுக்கு கைமை ஸ்தோத்தரிக்கிறப்பா, நீ கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரப்பா. எங்களுக்கு முன்பாக நடந்து செல்கிற கர்த்தர், எங்களை வழி நடத்துகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நித்தமும் நாங்கள் நினைத்து பார்த்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் எங்களுக்கு செய்த அதிசயங்களை நாங்கள் ஒருபோதும் மறந்து போகக்கூடாதப்பா. பிசாசானவன் அவைகளை எங்களுடைய உள்ளத்திலிருந்து பொறுக்கி போடக்கூடாதப்பா. இந்த தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளங்களில் இருக்கிற உடைய வார்த்தைகளை எழுதில் எடுத்து போட அவர் மனதாயிருக்கிறான். ஆண்டவரே அப்பா, அவருடைய வார்த்தைகள் எப்போது எங்கள் உள்ளத்தில் நிரம்பி காணப்படும்படியாய் ஆண்டவர் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கு என்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து உயிர்த்தவருக்கு என்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம் என்று பவுலடிகளார் சொன்னது போலப்பா. ஆண்டவரே, பிழைத்திருக்கிற நாங்கள் உமக்கென்று பிழைத்திருக்கும்படியாய் ஆண்டவரே நீர் எல்லாருக்காகவும் மரித்தீர் என்று சொல்லி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைவுரைகளுக்கு உதவி செய்யப்பா. ஆண்டவரே, வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார் என்று சொல்லி உண்மையை எங்களிடத்தில் வாழ வைக்கும்படியாய் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னுடைய சுய சித்தங்கள், சுய சிந்தனைகள் எல்லாம் மாற்றி போடுங்கப்பா. கூட இருந்து வழி நடத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்துல தருகிறப்பா. வேதனைகளை மாற்றுங்கப்பா, கஷ்டங்களை மாற்றுங்கப்பா. எல்லா பாதையிலும் என் தேவனுடைய கரம் அவர்களை வழிநடத்தட்டும்ப்பா. அற்புதங்களை செய்யுங்கப்பா. மரண படுக்கைகளை மாற்றுங்கப்பா. வியாதிகளை குணமாக்குங்கப்பா. ஆண்டவரே, தற்கொலை எண்ணங்களை மாற்றுங்கப்பா. அதிசயங்களை செய்யுங்கப்பா. பிள்ளைகளை ஆண்டவரே கூட இருந்து வழி நடத்துங்க. எல்லாவற்றினாலும் நிரப்புங்க. ஆண்டவரே, வயோதிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் அற்புதங்கள் செய்யுங்கப்பா. சொந்த கடமைகளை அவர்களே செய்யும்படியாய் பலத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, அவர்களை பராமரிக்கிறவர்களுக்காக செபிக்கிறேன். என் தேவன் பிள்ளைகளை பொறுப்படுங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. பொறுப்படுத்திக்கொள்ளும், ஆஸ்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.